குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருக்கிறோம். கம்பெனி மீண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தாலுமே, ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அ எப்போ வரும்ன்றதுல நம்மளுக்கு யாருக்குமே அப்டேட் குடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால மக்கள் குழம்பி போய் இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம கம்பெனியிலருந்து நம்ம கம்பெனி எம்டியோ அல்லது டைரக்டர்ஸோ யாருமே பேசுறதுக்கு இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல. அதனால யாருமே பேச மாட்டாங்க. அப்டேட் குடுக்கறதுக்கும் நம்மளுக்கு ஆள் இல்ல. கோர்ட்ல நடக்கிறத வச்சு தான் நம்ம இனிமேல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நாம கம்பெனி ஓடி போற கம்பெனி இல்ல. அது மட்டும் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இதுவரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரல. அதிலிருந்து மக்கள் நம்ம நிறுவனத்தின் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம நிறுவனம் ஓடி போற நிறுவனம் இல்ல. இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டப்பூர்வமா எல்லா சட்ட சிக்கல்களையும் எதிர்கொண்டு அவங்க மீண்டு வர்றதுக்கான முயற்சியில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறுவனம் இதுவரைக்கும் எல்லா குடவுன்களுக்கும் ஜோனல் ஆஃபீஸ்க்கும் வாடகை கொடுத்துட்ருக்குறாங்க. கரண்ட் பில் கொடுத்துட்ருக்காங்க. ஓடி போகணும்னு எண்ணம் உள்ள எந்த நிறுவனமும், ஏமாத்திட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற எந்த நிறுவனமும் வாடகையும் கரண்ட் பில்லும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிறுவனம் எந்த வருமானமும் இல்லாமல் கடந்த 1 வருஷமாக வாடகையும் கரண்ட் பில்லும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது எந்த அவசியமும் இல்லை. அது அறிவுள்ள எல்லாருக்குமே புரியும். நம்ம நிறுவனம் மீண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம் பிப்ரவரி 2025 வரைக்கும் நம்ம நிறுவனம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. மே 2024 உள்ள ஜிஎஸ்டி அவங்க 2/7/2024 ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2024க்குள்ள ஜிஎஸ்டியை அவங்க 5/2/2025 ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஜூலை 6/2/2025 அடுத்த நாளே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் உள்ளதை அவங்க 6/2/2025 6 மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாகவே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரி 2025க்குள்ள ஜிஎஸ்டி அவங்க 22/3/2025 ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பிப்ரவரிக்குள்ள ஜிஎஸ்டியை அவங்க 12/4/2025 ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிப்ரவரி 2025 வரைக்கும் அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க நமக்கு பேசி அப்டேட்டு கொடுக்க முடியல. ஆனால் செயல்கள் அவங்களுக்கு கரெக்டாக செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம நிறுவனம் மீண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் கம்பெனி சைட்லேருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்டேட் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னுட்டு நம்ம மனசு ஒடிஞ்சு போகாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நம்ம நம்ம நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.